வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இது இந்த காலத்திலயும் நிறைய பேர் இடத்துல சொல்லப்படுற பழமொழி தான். என்னன்னா திருமண வீடோ இல்ல விசேஷ வீடுகள்ல போய் சாப்பிட போகும்போது நிறைய பேர் முதல் பந்தியில சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா முதல் பந்தியில சாப்பிடும்போது நீட்டா இருக்கும், எல்லா சாப்பாடும் இருக்கும். கடைசி பந்தியில பிந்தி பந்திக்கு போனா நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல சாப்பாடுக்கு தட்டுப்பாடு வரலாம். நிறைய பேர் ஒருவேளை ஒரு 500 பேர் எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு 1000 பேர் வந்துட்டா சாப்பாடு தட்டுப்படலாம். அதனாலதான் இந்த பழமொழின்னு நினைச்சுக்கோங்க. என்னது, பந்திக்கு முந்து பிந்தி போனா கிடைக்காது. படைக்கு பிந்துன்னா போர் புரியுற இடத்துல, போர்ல மிலிட்டரி ராணுவத்துல போர் புரியுற இடத்துல எதிரி நாட்டு கூட போரே வந்தாலும் போர் புரியும் போது அவன் படைக்கு முன்னாடி போய் நின்னான்னா அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. பின்னாடி நின்னாதான் கொஞ்சம் பழைக்க முடியும். முதல்ல அவன் போருக்கு போனான்னா நிச்சயம் அவன் உயிர் போறதுக்குள்ள ஆபத்து எல்லாம் வரும். அததான் படைக்கு பிந்து பந்திக்கு முந்து அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையான பொருள்னா இது கிடையாது. நம்ம அப்படி பொருள் நினைச்சுக்கிறோம், இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் என்னன்னா, அதாவது பந்திக்கு முந்து நம்ம பந்தியில போய் சாப்பிடும் போது இலை போட்டிருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு தலைவாழை இலை தான் போட்டிருக்கோம். இலை போட்டிருக்கும் போது நம்ம சாப்பிடும் போது வலது கை எவ்வளவு இதா முந்தி செல்கிறதோ, வலது கை தான் இப்படி முன்னாடி கொண்டு வச்சு இப்படி சாப்பிடுவோம். சாப்பாட்டுல எவ்வளவு முந்தி செல்கிறதோ அதே அளவு பின்னால இதுல போர் புரிகிற வீரர்கள், அது அந்த காலத்துக்கு சொல்லப்பட்டது. அந்த காலத்துல வீரர்கள்லாம் வில் கொண்டுதான், வில்லும் அம்பும் கொண்டுதான் போர் புரிவாங்க. இந்த காலம் மாதிரி துப்பாக்கி எல்லாம் கிடையாது. அந்த போர் புரியிறப்ப அந்த வில்லோட நாண எவ்வளவு தூரம் பின்னால வலது கை கொண்டு பின்னால எவ்வளவு தூரம் இழுக்கிறாங்களோ, பிந்தி இழுக்கிறது வரைதான் இழுத்தா அந்த வில் ரொம்ப தூரம் போய் பாய்ந்து எதிரிகளை தாக்கும். அதனாலதான் அதுதான் இந்த பழமொழிக்குள்ள உண்மையான அர்த்தம். அதாவது பந்திக்கு முந்தி போய் வலது கையே முன்னாடி எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய் நம்ம சாப்பிடுவோம். அதே போல படைக்கு இந்த வில்ல இழுக்கும் போது, நாணை இழுக்கும் போது கைய பின்னால கொண்டு எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வலது கையை வச்சுதான் இழுக்கணும். இழுத்து இது பண்ணும் போதுதான் அதுல வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பந்திக்கு முந்து படைக்கும் போது நம்ம கைய பிந்தி தான் பண்றோம், பிந்தி முன்னால போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இதோட பொருள். வணக்கம்.